கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். गर्भ का फल उसकी और से प्रतिफल है. பாருங்க, பிள்ளைங்களை எதுக்கு கடவுள் கொடுக்குறாரு? बच्चे किस लिए दे रहे हैं यहोवा? குழந்தை வந்து தானா வர்றது கிடையாது. वो बच्चे तो ऐसे नहीं उत्पन्न हो जाएंगे. சும்மா அது வந்து வேற மாதிரி கிடையாது. இது वो ऐसे नहीं उत्पन्न தேவனால் கொடுக்கக்கூடிய பலன். वो तो प्रभु का प्रतिफल है. சங்கீத புஸ்தகம் 127 ஷாகாரா வாக்கா தூரானா மாக்கா ரீகாலா வாக்கா 3 வாசிக்கிறேன். उसमें 3 पढ़ेंगे. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். देखो बच्चे यहोवा के दिए हुए भाग हैं, गर्भ का फल उसकी ओर से प्रतिफल है. பாருங்க, இதோ देखो பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரமா, ये बच्चे जो है वो यहोवा के दिए हुए भाग हैं. கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். गर्भ का फल उसकी ओर से प्रतिफल है. பாருங்க, பிள்ளைங்களை எதுக்கு கடவுள் கொடுக்குறாரு? बच्चे किस लिए दे रहे हैं यहोवा? அவருடைய சொத்தா கொடுக்குறாராம். वो अपना प्रतिफल के रूप में दे रहे हैं. பிள்ளைகள் வந்து யாரு? உங்களுக்கு குழந்தை பிறக்கிற பிள்ளைங்கலாம் யாருன்னா அவருடைய சொத்து. அது बच्चे जो है वो उनका संपत्ति है, அவருடைய சுதந்திரம். அது वो उनका संपत्ति के பிறகு रूप में दे रहे கற்பத்தின் கனி हैं. गर्भ का फल அவரால் கிடைக்கும் பலன். उनका प्रतिफल है. பலன்னா என்ன அர்த்தம்? கிஃப்ட். वो उनका उपहार है. கர்த்தர் வந்து நமக்கு ஒரு குழந்தை பலனை வந்து கிஃப்டா கொடுக்குறாரு. वो बच्चे को एक उपहार के रूप में दे रहे हैं. இன்னொன்று அதுல வந்து இன்னொரு மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டிருக்குது. और एक बाइबल में बताया है கற்பத்தின் கனி, गर्भ का फल. அது வந்து கிடைக்கும் பலனை பத்தி பெண்ணுடைய கற்பத்திலிருந்து ஒரு பலனை உண்டாக்குறாராம். वो जो गर्भ का फल है एक பலனை உண்டாக்குறாரு. प्रतिफल बना रहे हैं. அதே போல ஆணுடைய வித்திலிருந்து அந்த பலனை உண்டாக்குறாரு. एक पुरुष के अंदर से भी प्रतिफल बना रहे हैं. ஆனால் அங்க அந்த குழந்தைக்குள்ள எதுக்கு அந்த குழந்தை கொடுக்குறாருன்னா அவருடைய சந்ததி உருவாக்குறதுக்கு. क्यों वो बच्चे दे रहे हैं? वो प्रभु के लिए वंशज बनाने के लिए. ஆகவே தான் நான் சொல்றேன், திருமணம் ஆகணுங்க கிறிஸ்தவ மக்களுக்கு நிறைய பேருக்கு இதெல்லாம் புரியுறது இல்லை. मसीही लोगों को मैं बता रहा குழந்தை இல்லைன்றத வந்து நான் மறுக்கிறேன். நான் குழந்தை கொடுக்காது இருக்க மாட்டார் தேவன். मसीही लोगों के लिए मैं बता रहा हूँ, बच्चे तो कैसे भी देंगे. இதெல்லாம் ஆழமா விசுவாசிக்கணும். आप इस पर विश्वास कीजिए. அவர் வந்து குழந்தையை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருன்னா எப்படி கொடுக்காத இருப்பாரு? बच्चे देंगे करके बोल दिए तो कैसे नहीं देंगे? ஆதாமுக்கு கொடுக்காத இருக்கணும். वो फिर तो आदम को नहीं दे. ஆதாமையே பார்த்து பலுகி பெருகி பூமியை நிரப்புன்றாரு. वो आदम को ही बोले थे तुम और फलो फूलो और प्रभुता करो. இஸ்ரவேல் மக்களை விடுதலையாக்கி சொல்றாரு. इस्राएल के लोगों को उन्होंने स्वतंत्रता दी. என் ஜனங்கள் மலடிருப்பதில் சொல்லப்பட்டிருக்குது. मेरे लोगों में कोई भी बांझ नहीं रहेंगे करके बोले थे. மிருக ஜீவன் கூட மலடு இருக்காதாம். भेड़ बकरियों में भी कोई बांझ नहीं रहेगा करके. ஆகவே கிறிஸ்தவம் இன்னைக்கு நீங்க வந்து குழந்தை இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு விளங்காது இதெல்லாம். जिनको बच्चे हैं उनको ये उतना समझ में नहीं आएगा. குழந்தை இல்லாதவங்களுக்கு பத்தி ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீ வந்து சந்ததியை உருவாக்குறதுக்கு உன்னை உருவாக்கி வச்சுக்கிறேன். जिनको संतान नहीं है उनको वो जानना है क्या प्रभु के लिए वंशज बनाने के लिए उन्हें बनाया है. கண்டிப்பா உனக்கு சந்ததி உருவாகும். कैसे भी तुम्हें बच्चा उत्पन्न होगा என்றதை விசுவாசிக்கணும். आप उस पर विश्वास நீ कीजिए. இன்னைக்கு கல்யாணம் ஆவறதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா கூட அத ஆழமா நம்புங்க. अभी आप शादी होने वाला है तो भी आप उस पर विश्वास. சும்மா வந்து குழந்தை வந்து தானா வர்றது கிடையாது. वो बच्चे तो ऐसे नहीं उत्पन्न हो जाएंगे. சும்மா அது வந்து வேற மாதிரி கிடையாது. இது वो ऐसे नहीं उत्पन्न. தேவனால் கொடுக்கக்கூடிய பலன். वो तो प्रभु का प्रतिफल है. பிறகு தேவனால் கொடுக்கக்கூடிய சுதந்திரம். वो उनका लेपाल कपन की अधिकार है. ஆகவே தான் அந்த குழந்தைங்க எல்லாம் பார்க்கும்போது அதை தூக்கின்னு போறாரு, சொத்து தூக்கின்னு போறாரு. அவங்க சொத்தை தூக்கின்னு போறாரு. அவர் वो बच्चे को उठा के जा रहे हैं. எல்லாம் சொத்து, இதெல்லாம் ये सब उनका संपत्ति है. நமக்கு சொத்து இல்ல ஏற்கனவே பயங்கரமான சொத்தை கொடுத்துக்கிறாரு. हम तो बोलते हैं ना संपत्ति नहीं है, लेकिन हमारे पास तो बहुत संपत्ति दिया गया है. அந்த சொத்தை வளர்க்கறதுக்கு சொத்தம் கொடுப்பாரு. वो उस बच्चे को पालने के लिए और संपत्ति देंगे. இதெல்லாம் கிறிஸ்தவ மக்களுக்கு விலங்குல தலையில அடிக்கலாமான்னுக்குது. ये मसीह लोगों को समझ में नहीं आ रहा है. சொத்தை கொடுத்துக்கிறாரு, புள்ளன் சொத்தை கொடுத்துக்கிறாரு. बच्चे के रूप में एक संपत्ति दिया है. இந்த பிள்ளைக்கு வளர்க்கறதுக்கான சொத்தை கொடுக்க மாட்டாரு அவரு. बच्चे को पालने के लिए संपत्ति भी देंगे. சோத்திரமையா என்னையா பண்ண புண்ணைய வச்சு என்ன தான் எப்படி சாப்பாடு போட போறணும், எப்போது எப்படி பண்ண போறணும், எப்படி கரை சேர்க்க போறணும். मैं बच्चे को रख के कैसे पालूंगा, क्या करूंगा. அது உலக மக்கள் சொல்லலாம் அந்த மாதிரி. ये तो सांसारिक लोग बोलना है. உன்னையே வாழ வைக்கிறது அவர்தான், உங்களையும் வாழ வைக்கிறது அவர்தான். आपको ही प्रभु ही जीवित உங்களுக்கு குழந்தை கொடுத்தவர் அவர்தான். आपको बच्चे भी प्रभु ने दिया है. இந்த குழந்தையை கரை சேர்க்க வைக்கிறதுக்கு அவருக்கு தெரியாதா? बच्चे का पालन पोषण करना क्या उनको नहीं मालूम है?